ஹலோ மக்களே, சிறகடிக்க ஆசை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து வந்து சத்யா கிட்ட வந்து இங்கே பாரு, அந்த பொண்ணை தைரியமாக காதலி நான் உனக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சத்யாவும் என்ன பண்ணுவாங்கன்னா ரேகா கிட்ட வந்து அப்போ எப்பயும் போல் பேசுறது, அப்புறம் வெளியே போகிறது, இந்த மாதிரி நிறைய க்யூட்டான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூவிக்கு போகிறது, இது மாதிரி க்ளோஸாக இருக்கிற மாதிரியெல்லாம் பார்க்கு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட கண்ணில் மாட்டிக்கிறாங்க சத்யாவும் ரேகாவும். இந்த பொண்ணு எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னுவாங்க. இது வந்து சிந்தாமணியோடைய பொண்ணு தானே அப்படின்றாங்க. சிந்தாமணி என்ன சொன்னாங்க, என் பொண்ணு தங்கமானவை, அவளுடைய கேரக்டர் இப்படி இல்லை அப்படி இல்லைனாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பொண்ணுடைய கேரக்டர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரான்றாங்க. நான் கூட அவங்க பொண்ணை பற்றி என்னவோ நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒரு பொண்ணை பெற்றுட்டு நம்மக்கிட்ட இப்படி பண்ணாங்களா, இதை வச்சு அந்த சிந்தாமணி ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிளான் போடுறாங்க. இந்த விஷயத்தை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி போய் இந்த பூக்கடைக்காரியோடைய தம்பி இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கானா, சரியான ஃப்ராட் குடும்பமாக இருக்குது. ஒரு வசதியான பொண்ணு கிடைச்சா போதுமே, வளைச்சு போட்டுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.